உலகம் எவ்வளோதான் நவீனமயமாக ஆனாலும் பெண்களாகிய நாம் பார்த்திங்கன்னா அன்பின் இருப்பிடமாகவும் பொறுமையின் இலக்கணமாகவும் இருக்கணும். அப்படி நம்ம அன்பின் இருப்பிடமாக இருக்கிறப்போ பூமாதேவியான நம்ம தாய் மேலே நம்ம நடந்து செல்கிறப்போ இந்த பூமி அதிர்ற மாதிரி எப்பயும் பெண்கள் டங்கு டங்குன்னு சத்தம் கேட்டு நடக்கக்கூடாது. அப்படி நடக்கிறப்போ பூமாதேவிக்கு ரொம்ப தலை வலிக்கிறதாகவும் விரல்கள் பூமியில் பதிய பாதத்தை தூக்கி சிலவங்க நடப்பாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அந்த மாதிரி நடக்கிறப்போ அந்த விரல்கள் தாயின் தலையில் அழுத்துறதாகவும் அதனால் நமக்கு தோஷங்களும் எதிர்மறையான ஆற்றல்களும் உருவாகும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நம்ம செஞ்சுருந்தோம்னா இனிமேல் அந்த தவறுகளை செய்யாமல் பாதம் பூமியில் பதிய அழகாக சத்தம் கேட்காம வேகமாக நடக்கணும். ஆனால் பூமி தாய் அதிர்ற மாதிரி நடக்கக்கூடாது. அது மாதிரி பாதம் தரையில் பதிய வச்சு நடக்கணும். கட்டை விரல் தூக்கியோ குதிங்கால் தூக்கியோ நடக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்றைக்கும் நம்ம வாழ்வையில் மங்களமே நிகழும்.